தஞ்சாவூர்னா பொன் விளைகின்ற பூமி. இந்த பொன் விளைகின்ற பூமிய இன்றைக்கு இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் துணை முதலமைச்சர் இருந்த காலத்தில் இன்றைக்கு உங்களுடைய பூமி எல்லாம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர். மக்கள் விரோத ஆட்சி செய்தவர், விவசாயிகள் விரோத ஆட்சி செய்தவர் திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை அபகரித்தவர் மீண்டும் இந்த ஆட்சியில் தொடர வேண்டுமா? உங்களுடைய வாழ்வாதாரமே உங்களுடைய பூமி தான். நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பூமி தான் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி நம்முடைய பூமியை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தொழில்களுக்கு அபகரித்து அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்பவே காவிரி நதி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றம் நாடப்பட்டது. அவர் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் சொன்னதை போல அம்மா இருக்கின்ற பொழுது நாம் ஒரு தீர்ப்பை பெற்றோமல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இதுல கவனம் செலுத்தல. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு அம்மாவில் தொடரப்பட்ட வழக்கை நாம் தொடர்ந்து நடத்தி 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி வந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் வயிற்றிலே பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து திறந்து விட வேண்டும் என்று அற்புதமான தீர்ப்பை நாம் உச்ச நீதிமன்றத்தில் மூலமாக பெற்றோம். அப்ப கூட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வச்சோம். அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதமாச்சு. பல முறை மத்திய அரசிட்ட அழுத்தம் கொடுத்தோம். ஆனா வேகமா செய்யல. இங்க இருக்கின்ற விவசாயிகள் பதற்றத்தோடு இருந்தாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தோம். 22 நாட்கள் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலனுக்காக, நம்முடைய தமிழ்நாடுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி செஞ்சுதா? இன்னைக்கு நீட் தேர்வுகளை நீட்டுக்காக ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். நாங்க இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே அந்த கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருந்தாங்களா இல்லீங்களா? 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சரவையிலே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2001 அப்பொழுதும்
திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்ததா இல்லையா? இருந்ததுல பாருங்க. யாருங்க ஆதாரத்தோட காட்டுறோம். யாரோட அமர்ந்திருக்கிறாரு? திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவும் உதயநிதியுடைய தாத்தாவும் எப்படி எல்லாம் காக்கா பிடிக்கிறார் பாருங்க அன்றைய பிரைம் மினிஸ்டர். ஆக திமுக கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி கிடையாது. அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சந்தர்ப்பவாத அரசியல் தானே. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம கூட்டணி வைக்கிறோம். எதற்காக? வாக்கு சிதறாம மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வச்சிருக்கோம். இன்றைக்கு அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து ஒத்த கருத்து, மக்களோட ஆட்சி ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இயற்கையான கூட்டணி. இன்றைக்கு 15 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. என்ன இந்த திட்டத்தை கொண்டாந்து தஞ்சை மாவட்டத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறதும் அபகரிக்கிறதும் தானே உங்களுடைய சந்தர்ப்பமா இருந்தது. அதை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய விலை மதிக்க முடியாத நிலத்தை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்ப்பு பெற்று தந்தது அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் இந்த தஞ்சை மாவட்டம், இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட மண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஒரு லோடு மண்ணை அள்ள முடியுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தங்கு தடை இல்லாம வண்டல் மண் ஏரியில் அள்ளலாம், மகிழ்ச்சியா விவசாயம் செய்யலாம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் வஞ்சிக்கிறாங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. ஐக்கிய குஜரால் அவர்களுக்கும் போது இருந்தீங்க. திரு தேவகடா அவர்களுக்கும் போது இருந்தாங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர், பல பிரதமர்கள் நாட்டை ஆளுத போது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க? அந்த ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதில் இடம்பெற வேண்டும், குடும்பம் வளம் பெற வேண்டும், அங்கே கொள்ளையடிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்று தந்தாங்களா? அதுவும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த ஒருவர் ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தராத வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? அண்ணா திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடிக்கு நாங்கள் முறையாக காப்பீடு செஞ்சோமில்ல. 2022 சேலம் மாவட்டம் மேட்டூரில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டு அப்படியே பத்திரிகைக்கு கெட்டப்பா பேசுறார் முதலமைச்சர். நான் யார் தெரியுமா? டெல்டா காரன். எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் வந்த உடனே குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விட்டார், நாம் விவசாய பணி மேற்கொள்ளலாம்னு சொல்லி கரெக்டாக விளைச்சி எடுக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் பயிரெலாம் போட, அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அப்போ தண்ணி கொடுக்க முடியல. அங்கே கர்நாடக அரசிலிருந்து கேட்டு வாங்க இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. அதனால் 2 தண்ணி பாய்ச்சிருந்தா விவசாயியுடைய பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த பயிர்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு காய்ந்து போய்விட்டது. 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து
பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க விவசாயி. டெல்டாக்காரன் சொன்னார், அந்த டெல்டாக்காரன் எங்க போனாரு? அதாவது இழப்பீடு கொடுக்கணும்ல. இதே 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகள் பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது. என்னுடைய கவனத்தை கொண்டு வந்த உடனே இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்படி 2 லட்சம் ஏக்கர் நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் இரவு பகல் வராமல் உழைத்து அந்த நெற்பயிர் தண்ணீர் இல்லாம விளைச்சல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே காய்ந்து கருகி சேதமடைந்த பொழுது இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக எந்த இழப்பீட்டும் தராத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் தேவையா? அது மட்டுமல்ல, அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிரும். சட்ட ஒழுங்கு அடிவாடு சீரிட்டு வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குது. கஞ்சா திரவ வடிவத்தில் வருது, ஊசி மூலமா வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க. இப்படி பல ரூபத்தில் தமிழகத்தில் கஞ்சா நடமாடி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க துப்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சாவை அடியோடு அறவோடு ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, அற்புதமான திட்டம் நடந்தாய் வாழி காவிரி. பல பேருக்கு தெரியாது, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்க. நடந்தாய் வாழி காவிரி அந்த அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரிடத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தேன். நீங்க கங்கை எப்படி புனரமைக்கிறீங்களோ அதுபோல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என அறிக்கை கொடுத்தேன். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த ஆண்டு மேதக குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எவ்வளவு விரோதம் இருந்தாலும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டுவிட்ட கூட்டுக்குழுவிலே வேதக ஆளுநர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நிறைவேற்றுங்க. காதிலே வாங்கல. 2 வருஷத்துக்கு முந்தி சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்கள் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த அனுமதி பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு 2 அவைகள் நாடாளுமன்ற